Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா UG, PG and professional degree April 2024 examinations online application for arrear candidates சொல்லி இப்போ வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. நேத்து ஈவினிங் வந்து இதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. என்னால் வீடியோ போட்டு சொல்ல முடியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா UG 2019-20 பேட்ச் அண்ட் 2020-21 பேட்ச் வந்து நீங்கள் எலிஜிபிள். அதே போல் PG ப்ரொஃபஷனல் டிகிரியில் பார்த்தீங்கன்னா 2022-21 பேட்ச், அதுக்கப்புறம் 2021 to 2022 பேட்ச். ஸோ இவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிகிரி முடிச்சு உங்களுக்கு 2 வருஷம் வரை அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பேட்சுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இப்போ நீங்கள் அரியர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2024 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு வித்தவுட் பெனால்ட்டியோட டைம் இருக்குது. வித் பெனால்ட்டியோட பார்த்தீங்கன்னா 15/4/2024 இந்த மாதம் 15ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஸோ ஏப்ரல் 15க்குள்ளே எல்லாருமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து செக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பெண்டிங் பேப்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் அவுட் அரியர் கேண்டிடேட் மட்டும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணால் போதும். மற்றபடி கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜ் மூலமாகவே வந்து எக்ஸாம் ஃபீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் டேட் தான் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி கிடையாது. 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி உண்டு. ஸோ உங்கள் காலேஜ்லேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த பீரியட்குள்ளே எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் சொன்னது போல் கம்மிங் 25th வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டைம் டேபிள் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ரீவாலுவேஷன் ரீடோட்டலுக்கு டைம் வந்து நேத்தோட க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே போல் அரியர் கேண்டிடேட்ஸ்க்கு ரீடோட்டலுக்கான டைமே வந்து நேத்தோட க்ளோஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து ரீவாலுவேஷன் போட்டாச்சு, ரீடோட்டல் போட்டாச்சு, ரிசல்ட்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 15க்கு மேலே ஆகிரும். அதாவது உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலே வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பேப்பருக்கும் சேர்த்து தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பாஸ் ஆயிடுவேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பரை விட்டுடலாம். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பேப்பருக்கும் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் யூனிவர்சிட்டி சைடில் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.